ஒரு நல்ல பிராண்டடான சோலார் இன்வெர்டர் வாங்குறது எவ்வளவு முக்கியமோ, அத விட ரொம்ப முக்கியம் லோ ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் இருக்க இன்வெர்டர் வாங்குறது. அது என்ன லோ ஸ்டார்ட் அப் வோல்டேஜ்ன்னு தானே கேட்கிறீங்க? ஒரு இன்வெர்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வோல்டேஜ் தான் எப்பவுமே டிசைட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு விஓசி அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கும். இது எவ்வளவு சோலார் பேனல்ஸ ஒரு இன்வெர்டர்ல கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லும். இந்த லோ ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் அப்படின்றது என்னன்னா, ஒரு சோலார் பேனல்ல இருந்து வர்ற வோல்டேஜ் ஆனது இன்வெர்டருக்கு நம்ம இன்புட்டா குடுக்குறோம். அப்போ எவ்வளவு குறைஞ்சபட்ச வோல்டேஜ் இருந்தா இந்த இன்வெர்டர் ஆன் ஆகும் அப்படின்றது அந்த லோ ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்றது. உங்களோட இன்வெர்டரோட லோ ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் ரொம்ப கம்மியா இருந்தது அப்படின்னா, இது சீக்கிரமே ஆன் ஆகி சீக்கிரமே பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுரும். இதுவே ஜாஸ்தியா இருந்ததுன்னா, இது ஆன் ஆகக்கூடிய டைம் அதிகமாகும். உதாரணத்துக்கு ஒரு இன்வெர்டரோட லோ ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் வந்து 200 வோல்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு 100 வோல்டேஜ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ காலையில இருந்து சன்லைட் ரொம்ப லேசா ஆரம்பிச்சு வரும்போது இந்த 100 ஸ்டார்ட் அப் வோல்டேஜ்ன்றது சீக்கிரமே வந்துரும். 200 வோல்டேஜ் அப்படின்றது இந்த 100 வோல்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் 150, 180, 200 அப்படின்னு ரீச் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த 200 ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே 100 வோல்டேஜ்ல ஆன் ஆகுற இன்வெர்டர் நமக்கு குடுக்கக்கூடிய பவர் அவுட்புட் பாத்துட்டீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஜாஸ்தியா அவுட்புட் குடுக்கும். அப்போ குமுலேட்டிவா ஒரு பில் சைக்கிள் பார்க்கும்போது, சீக்கிரமே ஒரு இன்வெர்டர் ஆன் ஆகுது அப்படின்னா, அதிலிருந்து நெறைய ஈல்டு கிடைக்கும். நெறைய ஈல்டு கிடைக்குதுன்னா, நெறைய கரண்ட் பில் சேவ் பண்ண முடியும். சோ அடுத்த டைம் நீங்க உங்க இன்வெர்டர பார்க்கும்போது, லோ ஸ்டார்ட் அப் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இல்ல இனிமே தான் நான் சோலார் போட போறேன்னா, மறக்காம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சோலார் போடலான்னு இருக்க உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோ நீங்க நெறைய பார்க்கணும்னா, மறக்காம குரோயினா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.